புதுச்சேரி காரைக்கால் அருகே ஆம்புலன்ஸ் வர தாமதமானதால் இளைஞர் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் அரசு மருத்துவமனையை சேதப்படுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் அடுத்த திருப்பட்டினம் போடகம் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் என்ற இளைஞர் நேற்றிரவு வாகன விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். இதுகுறித்து காரைக்கால் அரசு மருத்துவமனைக்கு தகவல் தெரிவித்து 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆம்புலன்ஸ் வராததால் உறவினர்கள் அஜித்குமாரை இருசக்கர வாகனம் மூலம் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மருத்துவமனையில் உள்ள அவசர சிகிச்சை பிரிவை சேதப்படுத்தி தாக்குதலில் ஈடுபட்டனர். மேலும் இளைஞரின் சடலத்துடன் அரசு மருத்துவமனை 3 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் தியாகராஜன் மற்றும் துணை ஆட்சியர் ஜான்சன் நடத்திய பேச்சுவார்த்தை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். எமர்ஜென்சி காட்டுல எமர்ஜென்சி ஆக்சிஜன் எந்த ஒரு வசதியுமே இல்லை. அது போன